சித்தம் என்றால் என்ன? ஆண்டுடைய சித்தத்தின் காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படியாக அவர் கைகளினாலே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும்படியாக செய்கிறார். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படுவது தான் அவருடைய பெரிதான திட்டம், சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், நரகத்துக்கு ஒருவரும் போகக்கூடாது என்பதுதான் தேவ சித்தம். முதலாவது சித்தம். அதுக்கு தான் தன்னை அர்ப்பணித்தான். ரெண்டாவதாக அந்த சித்தத்தை அறிந்த நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம் ஆண்டவருக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாகவும் வாழ அவருடைய சித்தம் நம்மளை கிரியை செய்வதாக. மூன்றாவதாக நீங்கள் எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருக்கு சித்தம். நன்மையானாலும் தீமையானாலும் ஜஸ்ட் தேங்க்யூ.